மூன்றாவது காலிறுதி ஆட்டமாக துவங்கினது. ரிஷபம் அணியினர் ஆட்டத்தை துவங்குவார்கள். திருக்குறிச்சி அணி ஆடுகளத்தில் ரிஷபம் அணி வீரர்கள் மிக சிறப்பாக ஆடி ஒரு புள்ளி, அழகான டச், ஒரு 8 புள்ளி, முதல் புள்ளியை ரிஷபம் அணி பதிவு செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 தலை சிறந்த அணிகள் இந்த மைதானத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற சிறப்பு. மீண்டும் ஒரு புள்ளி திருக்குறிச்சி. ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது அடிக்காக புள்ளிகளை இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். புருஷோத்தம் அணி 6 வீரர்களை சென்னை அணியின் 7ஆம் வீரர்களை ஆடிக்கொண்டிருக்கிறார். மிக சிறப்பான வீரர்களை நம்பர் 7 தனது அணிக்காக ரிஷபம் அணியின் களத்தில் நல்ல முயற்சி, போனஸுக்கான முயற்சி, புள்ளிகள் எடுக்க வாய்ப்பில்லை. அதைத் தொடர்ந்து ரிஷபம் அணி 7ஆம் வீரர்களை அழகான முயற்சி, மிக சிறப்பான முயற்சி, ஒரு புள்ளி திருநை. திருநை அணியின் N7 ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அழகாக படைக்கு போகிற முயற்சி, 3 புள்ளிகள், அழகான 3 புள்ளியை எடுத்துள்ளார். ஆக 5-1 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சூப்பர் ரைடை நிகழ்த்திய வீரர்களுக்கு எங்கள் மனதை தெரிவித்துள்ளோம். வாழ்த்துறை அழகான முயற்சி, 1 புள்ளி திருநை. மீண்டும் சிறப்பாக ஆடி திருநை அணியானது 1+2 3 பாயிண்ட் 9-1 என்ற புள்ளிகளில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரிஷபரின் சிறந்த வீரர்களை N7 ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். போனஸுக்கான முயற்சி, போனஸ் பாயிண்ட், மிக சிறப்பாக ஒரு புள்ளியை தனது அணிக்கு பெற்றுள்ளார். உதவியாக ஒரு புள்ளி, திருநை N4 ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் முயற்சி, ஆட்டத்தை கண்டு சிறுவர்கள் விழுந்து பார்க்கிறார்கள். பாரதி கண்ட கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் எங்கள் டர்போவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
டைம் அவுட். இந்த போட்டியானது எங்களோடு விளையாடி களமாடிய மறைந்த அன்பு தம்பி அபிலாஷ் நினைவாக நடத்தப்படும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஆட்டம் தொடங்குகிறது. 10-2. அருமையான முயற்சி. ஒரு புள்ளி போல் மூலம் ஒரு புள்ளி இருக்குள்ள சிறப்பான முயற்சி. வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி திருநாய்க்குறிச்சி. 11-3 என்ற புள்ளிகளை அடிக்கொண்டிருக்கிறார்கள். முக்ஷபரணி 7ஆம் எண் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். போனஸுக்கான முயற்சி. அருமையான முயற்சி. மிக நேர்த்தியான ஒரு புள்ளி. ஆங்கிள் கேட்ச் போட்டு ஒரு புள்ளி எடுத்துள்ளார்கள். 6 அணி வீராங்கனை மிக சிறப்பான முயற்சி. வாழ்த்துக்கள். முக்ஷபத் அணியின் 6ஆம் எண் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தனது அணிக்காக புள்ளிகளை ஈர்க்கின்ற மனநிறைவுடன் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். புள்ளிகள் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் முக்ஷபத் அணியின் களத்துக்குள் 2ஆம் எண் வீராங்கனை திருநை வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். அருமையான முயற்சி. நேர்த்தியான ஆங்கிள் போல் ஆட்டத்தில் முக்ஷபத் அணி 7ஆம் எண் அழகாக ஒரு புள்ளி. மீண்டும் ஒரு புள்ளி முக்ஷபத் அணியினருக்கு. அழகாக மடக்கி பிடிக்கப்பட்டது. சூப்பர் ஷாட்டுக்கான வாய்ப்பு. 2 புள்ளிகள். சூப்பர்கள் 2 புள்ளிகள். 3 இருந்தால் மடக்கி பிடிக்கப்பட்டால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆட்டத்தின் இடைவேளை. இந்த நேரத்தில் முக்ஷபத் அணியினர் 7 புள்ளிகளும் திருநை அணியினர் 13 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அடிச்சாடி விட்டு சூரபுலமியை ஏத்திரி கனகபுரம் வீரர்கள் தங்கள் தேவபடி கடிதம் இது உங்களுக்கு 2வது அழைப்பு. இந்த ஆட்டத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறார் மூத்த தமிழக ஜெயமார் ராஜா அவர்களை தர்மம் சார்பாக வருகிற வரவேற்றுக் கொள்கிறோம். ஆளுக்கான 3வது வரிசையும் வழங்கி சிறப்பித்துள்ளார் என்பதை நிகழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறோம். இந்த அம்மாவின் மூத்த தமிழக ஜெயமார் ராஜா அவர்களை தர்மம் சார்பாக வருகிற வரவேற்றுக் கொள்கிறோம். அழகான முயற்சி. ஒரு புள்ளி திருநை. இந்த நேரத்தில் திருநை 14 புள்ளிகளும் 6 முக்ஷபத் அணி 7 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு புள்ளி முக்ஷபத். திருநை 7ஆம் எண் வீராங்கனை மிக சிறப்பாக ஆடக்கூடியவர். பல களங்களை கண்ட வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். புள்ளிகள் எடுக்க வாய்ப்பில்லை.
கிருஷ்ணபுரை நட்சத்திர வீராங்கனை 7ஆம் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். அழகான முயற்சி. ஒரு புள்ளி. திறனை மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது. அந்த 15-8 கடைசி 5 நிமிட ஆட்டம். கேப்டன் உங்கள் கவனத்திற்கு இது இந்த ஆட்டத்தின் கடைசி 5 நிமிடங்கள். சென்னையின் 17ஆம் எண் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். டைம் அவுட். ஆறு டைம் அவுட். இந்த ஆட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இருவரையும் பரிசுரையும் வழங்கி சிறப்பித்த அனைத்து நலன்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். சர்வவின் சாராக நன்றியை வாழ்த்திருத்துள்ள அழகான முயற்சி வழக்கு பிடிக்கப்பட்டது. ஒரு புள்ளி திருநயினார் குறிச்சி 8-16 என்ற புள்ளிகளுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவை ஆட்டத்தை அறிவடைக்கிறார். 17ஆம் என்கிறார்கள். அழகான முயற்சி. இப்பகுதியில் ஒரு டச். ஒரு புள்ளி திருநை. கடைசி 4 நிமிட ஆட்டம். ஆட்டத்தின் கடைசி 4 நிமிடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 வீராங்கனையே அவர்கள் மடக்கி பிடித்து ஒரு புள்ளி திருநை. சோதனைக்கான வாய்ப்பு. இந்த ஆட்டங்கள் எங்களோடு பயணித்து மறைந்த அன்பு தம்பி அபிலாஷ் நினைவாக நடத்தப்படுவதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி 3 நிமிட ஆட்டம். கடைசி 3 நிமிட ஆட்டம். கப்பல்களாக ஆண்கள் அணி தலைவர்கள் உடனடியாக தமிழை என்று பொறுத்தால் கேட்டுக்கொள்கிறோம். அழகான அடுத்து நடைபெறுகின்ற கபடி போட்டிக்கான ஆண்களுக்கான போட்டிக்காக வருகை தந்த அணிகள் தங்கள் வருகையை பதிவு செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சூரப்புள்ளம் ஏ3 கனகபுரம் வீரர்கள் தங்களை நேரப்படுத்திக் கொண்டு ஆடுகளம் கேட்டுக்கொள்கிறோம். மகளிருக்கான போட்டிகள் நிறைவேற்றவுடனே ஆடவருக்கான போட்டி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சி கொள்கிறோம். எனவே வருகை தந்த ஆடவர் அணியினர் தங்கள் வருகையை கடைசி 2 நிமிடம். கேப்டன்ஸ் கடைசி 2 நிமிடம். புள்ளிகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த ரைடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை வீராங்கனை கண்டிப்பாக புள்ளியில் எடுக்க வேண்டிய அழகான மடக்கி பிடித்தார். சூப்பர் டேக்கல் என்பது 2 புள்ளிகள் மிக சிறப்பாக உச்சமட அணி வீராங்கனைகள் மடக்கி பிடித்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மகளிருக்கான 3வது பரிசுக்கான காசுகளை வழங்கிட்ட அவங்க ராஜா அவர்களுக்கு வாக்களிக்கிறோம். மிக நேர்த்தியான புள்ளிகள். 3 பாயிண்ட். டைம் அவுட். அபிஷியல் டைம் அவுட். சொல்ற பாரு
இந்த ஆட்டத்தை காண வருகிறதற்கும் குலசை மணி யூசப் கபடியில் ஜெயக்குமார் ராஜா அவர்களை வருகிற வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். அது தாப்பா வந்து பார்த்து கடைசி ஒரு நிமிடம் அபிமன்யு அழகான முயற்சி 3 புள்ளிகள். நாளிற்கான போட்டிகளில் 4வது பரிசை வழங்கிய நமது அணியை சார்ந்த கபடியின் வீராங்கனை சஞ்சன் அவர்களின் தகப்பனார் திரு சுபாஷ் அவர்கள் வழங்கிய அவர்களை வருகிற வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு புள்ளி 6 அணி ஒரு புள்ளி ஆட்டம் நிறைவுற்றது. 17-25 புள்ளி கணக்கில் இந்த ஆட்டம் முடிவுற்றது. திருநை 21 6 வருஷம் 17 இந்த புள்ளி கணக்கில் ஆட்டம் முடிவுற்றது. கலந்து கொண்டு சிறப்பித்த இடக்காரியர்கள் உங்கள் மனமார்ந்த வாழ்த்துறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருநை அணிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.